எஸ்பெஷலி வந்து அப்ராடுக்கு நர்சிங் முடிச்சுட்டு வந்தாலே ஒரு நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போனால் கொஞ்சம் டாக்ஸ் இருக்கும். பட் அரப் கண்ட்ரீஸ் சைடில் வந்து பெருசாக டாக்ஸ் இருக்காது, நல்ல சேவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இப்போ எம்ஓஹெச்ல நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சேலரி இப்போ ப்ரெசென்ட்டில் வாங்குறீங்கன்னு இஃப் யூ ஆர் வில்லிங்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சேலரி எப்படின்னா ஆக்சுவலா பேசிக் வந்துட்டு 4,200 சம்திங். ஈச் அதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரி 200 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அதை வச்சு கால்குலேட் பண்ணிட்டீங்களா என்னோட சேலரி எவ்வளோன்னு. அதுக்குன்ட்டு 12 இயர்னா உடனே வந்துட்டு இவ்வளோ சேலரி 12 எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால இவங்க நிறைய வாங்குவாங்க அப்படின்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். பட் வந்துட்டு 1 to 2 lakh அதுக்குள்ளாரதான் எல்லாருக்கும் மேக்ஸிமம் சேலரி. ஓகே. ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.2 பேசிக்கு வித் ஃபுட் அண்ட் ஏதாவது ஃபுட்டுக்கு ஏதாவது அலவன்ஸ் கொடுத்து அதெல்லாமே நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய கெஸ் படி ஒரு 1.33 கிட்ட வாங்கலாம் மேபி.